நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா பள்ளிக்கரணை, சென்னை. இங்க என்ன பண்ண போறோம்? வீடியோ தொடர்ந்து பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நைஸ் ட்ரை. இன்னும் தொங்கிட்டு இருக்காரு ஜாலியா வாடி. ப்ரோ ஊஞ்சல் ஆடாதீங்க ப்ரோ. நானா போல அதுவா. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ஃபிட் ராக் அரேனா பள்ளிக்கரணை. இது எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராக் கிளைம்பிங் ஜிம் இன் சென்னை. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ராக் கிளைம்பிங் பண்ண போறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம சிவன் ஏறிட்டு இருக்கான். பாக்குற அளவுக்கு இல்ல கைஸ், உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த அரேனாவை செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, க்ரௌடும் டீசெண்டா இருக்கு. ப்ளஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னால எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் இந்த பெரிய வால் ட்ரை பண்ணி, இதுக்கப்புறம் அந்த போல்டர் சொல்லுவாங்க, போல்டரிங் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ண போறோம். ஸோ சிபின் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஏறுறதுல? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கும். அவன் ப்ரொஃபஷனல் நெர்வஸ் தான், ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு வாட்டி அவன் எழுதி இருக்கான், அதனால அவன் ப்ரொஃபஷனல் அவனே நம்பிட்டு இருக்கான். சிபின் அவனோட நீண்ட பயணத்தை தொடங்கி உள்ளான். ஆக்சுவலா எனக்கு ஹைட்னாலே பயம் தான். ஏறுறதுக்கு கூட நம்ம ஏறிடலாம், ஆனா இறங்குறது அந்த இதுக்கு போயிட்டான் ஆல்மோஸ்ட் பாதி வால் போயிட்டான். இன்னும் மீதி பாதி தான் இருக்கு. போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா அவன் டாப் போயிடுவான். இப்போ கீழே அவன் இறங்குவானா இல்லை அப்படியே குதிச்சுவானா என்ன நினைக்கிறீங்க? போயிட்டான். சூப்பர் தான் சிவன், சூப்பர் தான். எனக்கான பாருங்க அப்படியே ஜாலியா மங்கி மாதிரி. சூப்பர் தான் சிவன், எப்படி இருந்துச்சு? ஹைட்னால கொஞ்சம் அடி நடக்குது. பேசிக்கலி எங்க 3 பேருக்கும் ஹைட்னா கொஞ்சம் லைட்டா பயம். நம்ம ஃபியர் ஆஃப் ஹைட்ஸை கான்கர் பண்றதுக்கும் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா பெட்ரோல் ட்ரெஸ் போட்டப்போ டேனி இப்போ ஸ்பைடர்மேனா மாறிட்டு பாதியாக ஏறி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் டேனி தி ஸ்பைடர்மேன். இன்னும் பெப்பு மட்டும் தான் வரல. இங்க மாட்டிக்கிட்டனே. நீங்க கால் வைக்கும்போது பாருங்க, பாக்கவே மாட்டேங்குது. நினைச்சோட கஷ்டமா தான் இருக்கு. சூப்பர். அவ்வளோதான், ஸ்பைடர்மேன் கீழே இறங்கி வராரு. ரொம்ப கை யூஸ் பண்ணிட்டால. டேனி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கை ஃபோராம்ஸ் எல்லாமே எரியுது. ரெஸ்ட் எடுத்து வரேன். நினைச்சாலும் ஈஸி இல்லை கைஸ். நீங்க உங்க if you don't trust your feet, it's going to be too much for your arms to deal with. So guys, நான் ஏறும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ரொம்ப கை டிபெண்டா இருந்துட்டேன், ஹேண்ட் டிபெண்டா இருந்துட்டேன். ஸோ என் ஃபோர் ஆர்ம்ஸ் இப்பவும் இட்ஸ் ஸ்டில் பர்னிங், ரொம்ப பம்பா இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு 50-50 எனக்கு தெரியல. மேக்ஸிமம் லோடு நீங்க ஏறும்போதே காலில் தான் புஷ் பண்ணணும்னு சொல்றாங்க இன்ஸ்ட்ரக்டர். ஸோ கை வெறும் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு புஷிங் ஃபுல்லாவே உங்க லெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் சொல்றாங்க. கமான் ப்ரோ. ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, 75% ஏறி விட்டார். ஓகே ப்ரோ, ராக் ஜம்ப் பண்ணிட்டு வந்துருக்கார் தலைவர். சூப்பர் ப்ரோ, வெரி குட். எப்படி இருந்துச்சு? திடீர்னு சல்லுன்னு இறங்கி நமக்குள்ளே ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த வாலை யாரு ஃபாஸ்டஸ்ட் டைம்ல கிளைம் பண்ணி முடிக்கிறான்னு. ஃபர்ஸ்ட் மிலன் ப்ரோ போறாரு. ஸோ ஷிபின் பக்கத்துல டைமர் ஸ்டார்ட் பண்ண போறான். ப்ரோ 3, 2, 1 ஸ்டார்ட்.
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஷிபின் வந்திருக்காரு. டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ணேன்? நீங்க 1 minute 9 seconds. 1 minute 2 seconds நான் இங்க 7 ஹோல்ட் seconds. பண்ணேன். So 2 seconds நீங்க ஹோல்ட் பண்ண சொல்லி ரிவ்யூ கேக்குறாரு. நம்ம ஃபுட்டேஜ் ரிவ்யூ பண்ணிட்டு எக்ஸாக்ட் டைமிங் நம்ம எப்படியும் ரெக்கார்டிங்ல பார்த்தா தெரியும். So இப்போதைக்கு சிவன் தான் வின் பண்ணிருக்கான். நானும் டை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் இங்க ஒரு 3 செகண்ட் இங்க நான் சும்மா நின்று ஸ்டார்ட் கேட்டு அதுக்கப்புறம் போனேன். அது உண்மைதான். பட் சொல்லாது உங்களுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து நாங்க ஃபுட்டேஜ் ரிவ்யூ பண்ணி பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ரிவ்யூ இது பண்ணுவோம், யாரு வின்னர் டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஏறினது பத்தலான்னு சொல்லிட்டு இந்த வால் கொஞ்சம் நல்ல வேர்ட்டிக்கலா இருக்கு. நான் உங்களுக்கு சைட்ல இருந்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே ஏற கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கு. அது இந்த லாஸ்ட் நம்ம ப்ரீவியஸா ஏறின வால் இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நல்ல இன்க்ளைனா இருக்கு. சின்ன தடுமாற்றம் கண்டுக்காதீங்க. சேஃப்டிக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலை சுற்றியும் இடுப்பு சுற்றியும் ஒரு ஹார்னஸ் கட்டிட்டு அந்த ரோப் வழியா நம்ம இன்ஸ்ட்ரக்டர் இவர் தான் சுற்றுலாக்கிற நான் டிஷர்ட் போட்டிருக்காரு. நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால பயப்பட தேவையில்ல, தைரியமா பயம் இல்லாம கண்டிப்பா ஏறலாம். ஒரு நைஸ் ட்ரை. இன்னும் தொங்கிட்டு இருக்காரு ஜாலியா வாடி. அப்புறம் ஊஞ்சல் ஆடாதீங்க ப்ரோ. நானா போல அதுவா அந்த ப்ளூ தான் எனக்கு வழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா அதெல்லாம் உள்ள ப்ரோ டேக் அதே மாதிரிதான் எனக்கும் ஆச்சு. அதுதான் அதுக்கு நீ ரைட் மேல போயிட்டு போடா. ஒரு ஸ்டெப் மேல ஏறிக்கோ. புடிச்சுட்டான். ஒரு ஸ்டெப் மேல போயிட்டான் எங்களை விட. சோ அதனால இதுலயும் தான் வின்னர். வந்துட்டு அந்த எல்லோவா கேமஃப்ளாஜ் ஆயிடுச்சு. கமா ஆல்மோஸ்ட் தேர். போலாம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதான் சூப்பர்டா 2 கை வை. பரவாயில்ல. நைஸ் ஒன். நம்ம கேங் மானத்தை காப்பாத்திட்டோம். இறங்குறதும் பாத்தீங்களா, நாங்க 2 பேரும் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். கரெக்டா இறங்கலாம். அதான் அந்த ப்ரொஃபஷனலிசம். நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் ராக் கிளைம்பிங் வெற்றிகரமாக முடிந்து உள்ளது. நாங்க நினைச்சோம் லைக் ஃபுல்லா மேல போக மாட்டோம். பட் எங்களை புஷ் பண்ணி எங்களை சேலஞ்ச் பண்ணி 3 பேருமே மேலே போயிட்டு வந்துட்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப கை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க எதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீட் கொஞ்சம் லெக் வச்சு புஷ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்றீங்கன்னா ப்ரோக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்ற, சின்ன வயசுல நிறைய சேட்டைகள்லாம் பண்ணதுனால ரொம்ப பெருசா தெரியல. ஆனா ஒரு ஹைட்டுக்கு மேல போனதுக்கு அப்புறம் லைட்டா அவர் லைட்டா கீழே பார்த்தா நினைக்கிறேன். நான் கீழே பார்க்கவே இல்லை. கீழே நான் கால் பிளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா கீழே பார்க்கணும். அப்ப கீழே பார்க்கும்போது என்ன இவ்வளவு தூரம் அதுக்குதான் காலை பிளேஸ் பண்ணும்போது கூட இந்த ஃப்ரேம் கீழே போவே இல்லையே கண்ணு. அப்புறம் இறங்கும்போது சூப்பர் ஹீரோ லேண்டிங் எல்லாம் பண்ணலாம். ஆமா பார்த்தா லாஸ்ட் தவளை மாதிரி இறங்கிட்டு அவ்வளவு மாதிரி இறங்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து பார்பக்கள் சேலஞ்ச் வச்சிருந்தோம் ட்ரை ஃபிஷிங் கேங்குள்ள. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க.